மோகன், மோகன். என்ன மோகன்? என்ன மோகன்? 24 hours டபுள் கொடுக்குறேன் நீ எனக்கு. ஏண்டா இந்தியாவுக்கு வந்து இப்ப ஃபீல் பண்றேன். கொஞ்சம் கூட மரியாதை தெரியாம நடக்கிறேன் நீ. எனக்கு அப்பா மரியாதை தெரியல. அப்ப எனக்கு மரியாதை தெரியல இல்ல? சொல்லு, எனக்கு மரியாதை தெரியல. எல்லாம் அவுட் ஹவுஸ்ல இருந்தா என் பங்களாக்குள்ள வந்து உட்கார்றேன். பங்களாக்குள்ள உட்காரத்துக்கு ஒரு டீசென்ட் வேணும். உனக்கு எஜுகேஷன் இல்ல, நாகரிகம் இல்ல, பர்சனாலிட்டி இல்ல, ஒண்ணு இல்ல. வெத்தலை பாக்கு தட்டு சோபாவிலே ஒரு இலையை போட்டு சோறு தின்னு அசிங்கமா தெரியல உனக்கு. என்னதான் தாயாரா இருந்தாலும் எப்போ ஃபாரின்ல போய் படிச்சுட்டு வந்தோம் எங்க கிட்ட நீ பேசக்கூடாது, ஒதுங்கி நடக்கணும். சொன்னா தெரிய மாட்டேங்குது. எல்லாம் யூரோப்பியன்ஸா வர்றான். என்ன பார்த்து மிஸ்டர் தாம்சன், ஹோட், எல்லா சுப்பீரியர் ஆபீசர்ஸ் எல்லாருமே வந்து உட்காந்துருக்கா. நீ தூணுகிட்ட வந்து நாய் மாதிரி நின்னு பாக்குறே. ஏண்டா நான் வந்து நின்னு பாக்க கூடாதா? நீ ஏன் பாக்குறே? ஏன் பாக்குறே? அவன் யாருன்னு கேட்கறான். தாயாருன்னு சொல்றதுக்கு எவ்வளவு வெக்கமா இருக்கு தெரியுமா எனக்கு? என்ன தாயாருன்னு சொல்ல வெக்கமா இருக்கு. எப்படி சொல்றது உன்ன தாயாருன்னு? பெரிய படுதாவை சுத்திக்கிட்டு வந்து நிக்கிறேன். எப்படி சொல்ற தாயாருன்னு? அட்லீஸ்ட் ஒரு கவுனாவை தச்சு போட்டுட்டு வரியா? சொல்லலாம், பரவாயில்ல தாயாருன்னு. நானா கவுன் போட்டுக்கணும்? என்ன நாங்க ஃபாரின்ல படிச்சது நீங்க தான் கவுன் போடணும். வேற யார் போடுவான்னு நினைச்சுக்கிட்டு இருக்கு. யாராவது வந்து கேட்டா மோகன் மேல தூங்குறான், மோகன் படிச்சுக்கிட்டு இருக்கான்னு பேரை சொல்ற. அசிங்கமா தெரியல? என்ன வேற எப்படிதான்டா சொல்றது? துரை தூங்குறார், துரை படிச்சுக்கிட்டு இருக்கார் அப்படின்னு சொல்லு. இனிமே அப்படியே சொல்றேன். அதற்கிட்ட காலம் எங்க வந்து உன் கல்யாண விஷயமா ஏற்பாடு செய்திருக்கிறேன். ஐ டோன்ட் லைக். எனக்கு கல்யாணம் எதை பத்தி நீ பேசக்கூடாது சொல்லி வச்சுட்டேன். எனக்கு கல்யாணம் பண்றதுக்கு ஃபேர் கேர்ள் இந்தியாவிலே கிடையாது. எனக்கு நல்லா தெரியும். வேற எங்க பாத்துருக்கிற? பிரான்ஸ்ல ஒரு கிளப்ல இருக்கவள பிக்ஸ் பண்ணிருக்கேன். அவ்வளவுதான் மேரேஜ் பண்ண போறேன். எனக்கு தமிழ்நாட்டு பொண்ணு தேவையில்லை. ஏண்டா தம்பி இப்படி எல்லாம் பேசலாமா? உங்க மாமா வேதரத்னம் இருக்கிறாரு, அவர் பொண்ணு சந்திரான்னு ஒரு பொண்ணு இருக்கிறா. அழகா இருக்கிறா, மூக்கு முழியமா இருக்கிறா. அவளை நான் கல்யாணம் பண்ணிக்கணும். அதுக்காக இங்க வந்து எனக்கு தொல்லை கொடுக்குறேன். கல்யாணமா? கல்யாணம் எதுக்கு பண்றதுன்னே இந்தியாவில இன்னும் சரியா தெரியாது. எனக்கும் வயசாயி போச்சு இல்ல? உனக்கு வயசாயிடுச்சுன்றதுக்காக நான் கல்யாணம் பண்ணிக்கணும் இல்ல? என் மூச்சு இருக்கிறப்போ எப்படி ஒவ்வொருத்தர் மூச்சுக்கும் கல்யாணம் பண்ணிக்கிட்டு இருந்தா என் மூச்சு என்ன ஆவறது? மோகன், நீ கல்யாணம் செய்துக்குத்தான் வேணும். சரி செஞ்சுக்க போ. செஞ்சுக்க போ. இப்போது நமது மதிப்பிற்குரிய ஸ்ரீமான் மோகன் அவர்கள் இந்நாட்டு பாட்டாளிகள் நிலை என்பது பற்றி பேசுவார். மோகன் அவர்கள் தற்போதைய சூழ்நிலையில் பாட்டாளிகளை பற்றி பேசுவது சரியல்லவென்று நினைக்கிறார் போல. அவசியம் இல்லாத விஷயம் சொல்றாரோ? அப்ப அவசியமானதே பேசட்டும். Down. Sanskrit, ladies and gentlemen. தமிழ்ல பேசுங்க ஐயா. தமிழ்ல பேசியோ உள்ள தமிழ ஒழுங்கா வரல, புரியாத பாஷை கொண்டாந்து. What is nice? மோகன், இவர்கள் எல்லாம் தாய்மொழி தவிர வேறொன்றும் அறியாத தொழிலாளர்கள். தயவு செய்து தமிழிலே பேசு. தமிழ். Friends, நான் உங்களிடத்தில் இங்கே கதை பேச வரவில்லை. எனக்கு ஊரிலே வரவேற்பு கொடுக்கிறார்கள் என்று சொன்னவுடன் எனக்கு வரவேற்பு கொடுக்கக்கூடிய தகுதி யோகியதை உள்ளவர்கள் பெரிய சீமான்களும் சீமாட்டிகளும் இங்கே வந்திருப்பார்கள் என்று எண்ணி ஏமாந்து இங்கே வந்தேன். அந்த இடத்தில் கூட்டத்தை பார்த்தால் எல்லாம் லெபரேஜ் கூட்டமாக தெரிகிறது. காஃபி? இந்த மாதிரி கூட்டங்களை கண்டாலே எனக்கு பிடிப்பதில்லை. எப்பொழுது பார்த்தாலும் பஞ்சம், பசி, பட்னி, ஊருக்கு ஒரு லீடர், ஆளுக்கு ஒரு கொள்கை, அவனவனுக்கு ஒரு டசன் பட்னி பட்டாளம். நான்சென்ஸ். பாலு சொன்னான், மேலை நாட்டு தொழிலாளிகள் அப்படி வாழ்கிறார்கள் இப்படி வாழ்கிறார்கள் என்று. மேலை நாட்டு தொழிலாளிகள் அமெரிக்காவிலும் ஐரோப்பாவிலும் பிறந்தவர்கள் அப்படித்தான் வாழ்வார்கள். அவர்கள் தலைவிதி அப்படி. நீங்கள் இந்த நாட்டிலே பிறந்தவர்கள் எப்படித்தான் வாழ்வீர்கள். உங்களுடைய தலைவிதி இப்படி.
இங்கிருப்பவர்கள் எங்களை போன்ற சீமான்கள் உல்லாச வாழ்க்கை நடத்துகிறார்கள் என்று உங்களிடத்திலே சொல்லி ஆத்திரத்தை மூட்டுகிறார்களே தவிர அதற்கு காரணம் என்ன என்று யாராவது சொல்லினார்களா? இதை பற்றி எல்லாம் நாம் பேசக்கூடாது. எனக்கு நெக்ஸ்ட் என்கேஜ்மெண்ட் பால் டான்ஸ் இருப்பதனால் இத்துடன் வார்த்தையை முடித்துக் கொள்ளுகிறேன். பாருங்க, சந்திரன் 1 3 10 11 சார்ந்திருந்தால் வித்தையுண்டு. எதனா பங்களாவா பஜா மேடமா? கொஞ்சமாவது ஒரு அறிவு இல்ல? பந்தல் போடுறவன் சுண்ணாம்பு அடிக்கிறவன் எல்லாத்தையும் நான் பங்களா போல வச்சுட்டு பேசுறேன். ஆட்சி வெளியே போய் எல்லாத்தையும். தம்பி, இது உங்க மாமா, இவர் ஐயர். ஐ ஆம் சாரி மிஸ்டர் பிள்ளை, ஐ ஆம் சாரி. இது என்ன எச்சில எல்லாம் கையில வச்சுக்கிட்டு எடுத்து தொட்டில படுத்து. ஓ பிள்ளை மிஸ்டர் பிள்ளை, நான் என்னமோ சத்தம் போட்டு சொன்னேன்னு ஒன்னும் ஃபீல் பண்ணாத மிஸ்டர் பிள்ளை. உன்னை மேரேஜ் டைம்ல மீட் பண்ணேன். இப்ப பேட் பாடியோட இருக்க, அடையாளமே புரியல. அம்மா சொன்னாங்க நீ பொண்ணுக்கு எது வேணும்னு. எது? அப்பன். அப்பன் இது என்ன மேன் அசிங்கமா கோடு கீடு இழுத்துக்கிட்டு இருக்க? என்ன கோடு இது? இது விபூதி பட்டப்பா. வாட் பட்டு? விபூதி பட்டை நம்ம ஜாதிக்கு போடுறது. இது என்ன கோட்டை? ருத்ராட்சமப்பா. ருத்ராட்சம். யாருக்கு பங்களாக்குள்ள எல்லாம் காட்டு பசங்களை உள்ள விட்டுக்கிட்டு யாரவன்? அவங்க எல்லாம் நம்ம சொந்தக்காரங்க தம்பி. அருள் கட்டணை சொந்தக்காரன். கிராமத்துல இருக்கிறவங்க எல்லாம் கொண்டாந்து பங்களாக்குள்ள விட்டுக்கிட்டு கோட்டன் செடி எல்லாம் பிடிங்கி திங்கிறான். சோபால ஏறி பல்ட்டி அடிக்க மிஸ்லாம வீட்டுல நடந்து தீட்டியா மச்சான் மஜோ தமிழ்நாட்டு மாதிரி மச்சான் கிட்ட கூப்பிடக்கூடாது. எத்தனை வாடி சொல்றது உனக்கு? மாதோட தங்கச்சி உன்னை கூட்டியார சொல்லுது. எப்ப? ஆமா. இந்த பிளாக் ஹவுஸ் இங்க பர்மிஷன் எல்லாம் சோபனை வச்சிருக்காங்க. நாளைக்கு நைட் வரை அவர்கிட்ட போய் சொல்லு போ. இத நாளைக்கு வச்சுக்கலாம், இப்ப வீட்டுக்கு வா. மிஸ்டர் பிள்ளை, இந்த நாளைக்கு நைட் வச்சு ராத்திரி 10 மணிக்கு மேல சந்திரன் குரு அவங்க இடத்துக்கு போறாங்களா? அதனால இன்னைக்கு ராத்திரியே வச்சுக்கணும். மிஸ்டர் பிள்ளை இப்படி செஞ்சா என்ன? என்ன? சந்திரன் குரு இந்த 2 ஃபெலோவை கூப்பிட்டு நாளைக்கு லீவ் எடுத்துக்க சொல்லு. நாளைக்கு பகல்ல இருக்க சொல்லவனே. நாளை நைட் மெயில் கேட்ச் பண்ணி அவனை போய் சொல்லு. நான் சொன்னேன்னு சொல்லவனே. யார் அவன்? சந்திரன் குரு பொண்ணுக்கு சொந்தக்காரன், அண்ணன் தம்பியா? கிரகங்களாச்சே. That's all. Please cigarette? Hey, come on. 10, 11, 12, 1, 2. 2 மணிக்கெல்லாம் அங்க வரேன்னு சொல்ல அவகிட்ட. ஆமாந்தோர கட்டாயம் வந்துரு, இல்லன்னா தங்கச்சி கோச்சுக்கோ. மிஸ்டர் பிள்ளை, பஞ்சுவலா 10 o'clock இங்க ஸ்டார்ட் பண்ணணும். ஏன்னா எனக்கு 2 இடம் அட்டெண்ட் பண்ணணும். ரொம்ப ட்ரபிளா இருக்கும். அதெல்லாம் பார்த்து நடக்கு. How did all? Quite well. What's the matter? ஒண்ணுமில்ல. ஒண்ணுமில்லை. Nothing. Done? என்னடி? நேற்று ராத்திரி It is my private matter. அதெல்லாம் கேட்க கூடாது. ரொம்ப தப்பு. ராத்திரி எங்க போறேன் எங்க வரேன் ராத்திரி சமாச்சாரம் இது வரைக்கும் ஒரு பயலும் கேட்டதில்லை. நீ தான் கேட்டிருக்கேன் ஃபர்ஸ்ட் டைம். மிஸ்டர் பிள்ளை, மாமனாராச்சு என்ன? எந்த நாரா இருந்தாலும் என்கிட்ட கேட்க கூடாது. உன் பொண்ணு உலக அழகி போட்டியில ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்கினவ. இங்கேயே இருப்பேன் இல்ல, எங்கேயும் விளையாவல கொண்டாந்து தள்ளுறது, அப்புறம் சத்தம் போடுறது. நிறுத்து தம்பி, நேரமா பேசு. எங்க விளையாட விளைய என்ன நான் ரவுடித்தனம் பண்றேன்? தண்ணி என்ன அடிச்சிருக்கேன்? கையடி பேசாத. எஜுகேஷன் இல்ல அழைச்சு போவோம். பெண்ண வெளியே இப்பவே டைவர்ஸ் பண்ற அழைச்சு போவலையே ரத்து பண்ற போவலையே. மரியாதை தெரியாதா? என்ன தெரியும் உனக்கு மரியாதை? மரியாதைனா உனக்கு என்ன மேம் தெரியும்? ஏதோ மாமனார்னா கல்யாணம் ஆச்சு 2 நாள் இருக்கணும் போயிடணும், அது மரியாதை. அப்பா போதும்மா போதும். மரியாதை என்னன்னு இப்ப தெரிஞ்சுக்கிட்டேன். நான் பேசுறது அவனுக்கு புரியல, அவன் பேசுறது எனக்கு புரியல. இங்கிலீஷ் இவன் கிட்ட மாட்டிக்கிட்டு தவியா தவிக்குது. நான் வரேன்மா. அப்பா எங்கப்பா போறீங்க? என்னடே என்ன உங்க அப்பா அனாதியா போறான், அவன் பின்னால போறிய? வேண்டாமா, என்னை பத்தி கவலைப்படாது. நான் எங்கேயாவது போய் செஞ்சாச்ச தம்பி, நான் வர்றேன். வராதே போ. பெரிய பொண்ணை பெத்துட்டேன்னு கலாட்டா பண்ணி பாக்குறேன். நான் பெத்த பொண்ணாச்சு. ஏன் பெத்த? ஏன் நான் பெத்த? ஏன் நான் பெத்த? அவா எல்லாம்
உங்க போனவங்களுக்கு கொடுக்கதான் பெற்றேன். வேதரத்னம் வேணும்னா வேணும். ஏன் மேல் பெற்றேன்? வரேம்மா அப்பா.